நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாத சாமி அனந்த கோடி நமஸ்காரம். எல்லாமல்ல எம்பெருமான் பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் நமக்கு எப்போதுமே உண்டு நான் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, சுவாமி ஆருத்ரா தரிசனமாக 13ஆம் தேதி நமக்கெல்லாம் தரிசனம் கொடுப்பார் இல்லையா? அதுக்கு முன்னாடி இந்த ஆண்டு வருகிற 11/1/2025 சனிக்கிழமை சனி மகா பிரதோஷம். இந்த சனி மகா பிரதோஷம் என்ன அப்படின்னா, இந்த ஆண்டு முதல் பிரதோஷமே சனி பிரதோஷமாக வருகிறது. இந்த ஆண்டு சனி பயிற்சி வேற இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த சனி பகவான் முதல்லயே நமக்கு அனுகிரகம் பண்றார். வரப்போற ஆண்டு எல்லாருக்கும் ஒரு நல்லதை செய்வார். நிறைய செய்யப்படுறா. குருவும் சனி பகவானும் ராகு கேது வேற மாறார். எல்லோரும் அனுகிரகம் பண்ண போகிறார்கள். பிளஸ் ஆகுது மைனஸ் ஆகும், மைனஸ் ஆக பிளஸ் ஆகும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட இந்த சனி பிரதோஷம் வருகிற இந்த நூதன புத்தாண்டிலே முதல் பிரதோஷமாக சனி பிரதோஷம் வைபவம் நடைபெறுகிறது. என்ன சுவாமி அப்படின்னா, இந்த சனி பகவானுடைய அனுகிரகம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஆயுள்காரகர், ஆயுளை காப்பாற்றக்கூடியவர். இந்த ஆண்டு நமக்கு எந்த ஒரு நோய் நொடிகள் இல்லாமல் சனி பகவான் நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும். என்ன சார் பண்றது? வருஷத்துல முதல் பிரதோஷம் சுவாமி சிவபெருமான் அபிஷேக பிரியர். பிரதோஷத்தை ஒற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் நம்மளுடைய பங்கு இருக்கணும் சுவாமிகிட்ட. ஒரு கோயில்ல நீங்க போறீங்களா, இந்த கோயில்ல உங்க பேரை சொல்லுவா, சுவாமி நான் இந்த ஒரு ஐட்டத்தை நான் வாங்கி தரேன், வருஷா வருஷம் என்னதான் வச்சுங்க, 11 பிரதோஷம் 24 பிரதோஷமும் அப்படின்னு நீங்க கொண்டு கொடுத்துடணும். காசெல்லாம் அனுப்பக்கூடாது. வாழ்க்கை 5000 பணம் அனுப்புறேன் நீங்க பண்ணுங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. வெளியூர்ல இருந்தா நீங்க பண்ணலாம். லோக்கல்ல இருக்கிறவாள்லாம் ஏதாவது அபிஷேக பொருள் கேட்டாலா அந்த பொருளை வாங்கி கொடுங்கள். அன்னதானத்துக்கு பொருள் கேட்கிறாளா வாங்கி கொடுங்க. இல்ல மாமா நாங்க இதை மாதிரி பண்றோம் அப்படின்னா அப்ப பணம் கேட்கிறாளா கொடுங்க. சனி பிரதோஷம் என்று அன்னதான வைபவத்தில் கலந்து கொள்ளுங்கள். என்னென்ன போகும் அப்படின்னா, அன்னதானம் முதல்ல பிதிர்தோஷத்தை நிவர்த்தி பண்ணும். இந்த சனி பிரதோஷத்துல அன்னதான வைபவம் பண்ணேன்னா பிதிர் சாபங்கள், பிதிர் தோஷங்கள், அப்பா அம்மாவுக்கு சாப்பாடே போட்டிருக்க மாட்டான், அச்சு மூலையில் உட்கார வச்சிருப்பான், அவள் தான் வளர்த்தது எல்லாம் ஆளாக்கினது, அவளுக்கு ஒரு பருக்க சோறு போட்டிருக்க மாட்டான், அவள் கர்மா முடிஞ்சிருக்கும், ஆனா ஏக்கத்துல செத்து போயிருப்பான். இவன் நல்லா இருக்கேன்னு நினைச்சுட்டு இருப்பான், கோடி ரூபாய் சம்பாதிச்சுட்டு, அவன் பிள்ளைக்கு வியாதி இருக்கும் உடம்புக்குள்ள. இந்த சாபங்கள்லாம் நிவர்த்தி ஆகணும். அவனுக்கு வயசாச்சு போ அப்படின்னு அந்த முதியோர்கள் இல்லத்துல சேர்த்து அவ மனசை கஷ்டப்படுத்துவா பார்த்தீங்களா? அந்த பாபங்கள்லாம் போகணும் அப்படின்னா பஞ்சமா பாதகத்துல இது ஒரு பாதகம். அப்படிப்பட்ட பாதகம் ஒண்ணு அந்த சனி பிரதோஷத்துல அன்னதான வைபவம் பண்ணணும். ஒன்னாச்சா? ரெண்டாவது, சிவபெருமானை ரொம்ப மகிழ்ச்சியா வச்சுக்கணும். அன்னைக்கு சனி பகவான் இருக்கிற சந்நிதியில காலையில சாயங்காலம் உங்களால முடியலன்னா காலையில சிவாச்சாரியார் சனி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணணும்னு நீங்க வேண்டிக்குங்கோ. சனி பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யுங்கள். 11 அபிஷேகம் பண்ணி எள்ளு சாத நைவேத்தியம் பண்ணுங்க. உடனே பிதிர்தோஷம் போகும், உடனே கல்யாணம் நடக்கும். இந்த சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வியாதியில படுத்து கிடப்பா, எல்லாம் பிதர்களுடைய சாபம். அந்த சாபங்கள்லாம் நிவர்த்தி பண்ணி கொள்ளுங்கள். நீங்க சார் நான் ராமேஸ்வரம் போக முடியல அப்படின்னா இந்த சனி பிரதோஷத்துல சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்யுங்கள். சாயங்காலம் பிரதோஷத்துல இருப்பா, நீங்க அங்க போக முடியாது. காலையில நீங்க குருக்கள்கிட்ட சொன்னீங்கன்னா, சிவாச்சாரியர்கிட்ட சொன்னீங்கன்னா காலையிலே அபிஷேகம் பண்ணி கொடுத்துருவா. சனி பிரதோஷத்துல சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்யுங்கள். எந்த ஆலயத்துல வேணாலும் புக் பண்ணி செய்யுங்க. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இது வருஷத்துல முதல் சனி பிரதோஷம். பிதர்களுடைய சாபம் நீங்க வேண்டும் என்றால், முன்னோர்களுடைய அனுகிரகம் வேகமா நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, முன்னோர்கள் என்ன திரும்பணும் வேகமா கொடுப்பா? குழந்தை பாக்கியத்தை தான் கொடுப்பா. முதல்ல முன்னோர்கள் வம்ச அபிவிருத்தியை கொடுப்பார்கள். சனி பகவானை நீங்க மகிழ்த்து வையுங்கள். அவர் சந்தோஷமா இருக்கணும். எப்ப சந்தோஷப்படுவார்னா, அதே மாதிரி சனி பயிற்சியில சனி மகா பிரதோஷத்துல போய் பாருங்க. எல்லா கோவிலையும் சனி பிரதோஷம் பொழுது ஈசான மூலையில தீபம் தரிசனம் காட்டுவார்.
அங்கே சனி பகவான் இருப்பார். அந்த நிமிஷம் அவர் சுவாமியை பிரார்த்தனை பண்றார். அவருடைய இயக்கங்களை எல்லாம் நிறுத்திவிட்டு சிவபெருமானை தரிசனம் செய்கிறார். அந்த பிரதோஷ காலத்துல யாருக்கும் எதுவும் பண்ண மாட்டார் சுவாமி. அப்படி ஒரு பெரிய விசேஷம். இந்த சனி பிரதோஷத்துக்கு அன்னதானம் இடுங்கள், பிதர்களுடைய தோஷங்கள் நீக்கப்படும், ஜாதகத்திலே பிதிர் தோஷம் நீங்கும், கல்யாண பாக்கியம் வேகமா வரும். அடுத்ததாக புத்திர பாக்கியம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் சனி பிரதோஷத்துல அன்னதான வைபவம் செய்யுங்கள், சனி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுங்க, சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு நிறைய பொருட்கள் வாங்கி கொடுங்கள். நீங்க வாங்கி கொடுத்து பாருங்க. சனி பிரதோஷத்துல அந்த சுவாமி அந்த அனுகிரகத்தை பண்ணுவார். அடுத்ததாக இந்த சனி பிரதோஷத்துல இன்னொரு மகா விஷயம் என்ன அப்படின்னா, நந்திகேஷ பகவானுடைய தரிசனம் ரொம்ப முக்கியம். எல்லாரும் என்ன பண்றா அப்படின்னா, நந்தியுடைய காதுக்குள்ள போய் என்னமோ சொல்றா. நீங்க அப்பெல்லாம் சொல்லவே வேண்டாம். நந்தி பகவான் 24 நிமிடம் அவருடைய கண்ணை பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு பக்தர்களுக்கும் ஒரு கண்ணு சிவபெருமானையும் தரிசனம் பண்ணுவார். நந்திகேஷ பகவானை பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கழுத்து இப்படி நின்று சாஞ்சிதான் பார்ப்பார். நீங்க அவர் பார்த்தீங்கன்னா நேர 2 சுவாமியை தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இல்ல, ஒரு கண்ணு சுவாமியை பார்த்துட்டே இருப்பார், ஒரு கண்ணு வர பக்தர்களை பார்ப்பாராம். நீங்க மாட்டுக்கு பின்னாடி நின்று பாருங்க. அது என்ன பண்ணுன்னா முன்னாடி பார்க்குற மாதிரி தான் இருக்கும், ஆனா ஒரு கண்ணு உங்களை பார்த்துருக்கும். அது நீங்க அதுக்கு முகத்துக்கிட்ட போறதுக்குள்ள அது எழுந்துடும், இல்ல முட்டை வந்துடும். அதுக்கு காந்த சக்தி ஜாஸ்தி. நித்திய சிவ தரிசனம். அதனால சுவாமி காதுல எதுவுமே நீங்க சொல்ல வேண்டாம். அப்படி நின்று நீங்க பிரார்த்தனையை மட்டும் சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட சொல்லுங்க. இதுல என்ன விசேஷம் அப்படின்னா, சுவாமிகிட்ட நேர போய் கேட்டீங்கன்னா வேகமா வராது பிரசாதம். கோயில்ல சிவாச்சாரியார் இருப்பார், எல்லாம் பிரசாதம் கொண்டு போவார். பெரிய குருக்களை பார்க்கணும்னா அது கஷ்டம். சின்ன பையன் அவனாலும் வந்துட்டு பான், தம்பி எனக்கு கொஞ்சம் வீதி கொடுறான்னா கிடுக்கிட்டு போய் வீதியை குத்துட்டு போயிடுவான். இது ஒரு டெக்னிக் இல்லை, இதுதான் சுவாமி. பெரிய வரத்துக்குள்ள இவன் 500 ரூபாய் சம்பாதிச்சிருவான். எதுக்காக அப்படின்னா, நேரடியா பெரியவரை போய் பார்க்கறதுக்குள்ள இங்க சிஷ்யால பார்த்துடலாம். இதுதான் நந்திகேஸ்வரர். 3 பேர் இருக்கா, ஈஸியா போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஆஞ்சநேயர் ஒருத்தர், கருட பகவான் ஒருத்தர், நந்திகேஸ்வரர். இவா 3 பேரும் சுவாமிக்கு பரம பக்தா. நீங்க மகாவிஷ்ணுவை தரிசனம் பண்ணா பெரிய திருவடி கருடாழ்வாரை போய் பார்க்கணும். முதல்ல சிவாலயத்துல எப்படி நீங்க நந்தியை பார்க்கறீங்களோ அதே போல இங்க நீங்க பார்க்கணும். அதே மாதிரி அங்க சிவனடியார் ஒருத்தர் இருக்கார், நந்திகேஸ்வரர், சண்டிகேஸ்வரர். இங்க யார் இருக்கார் தெரியுமா? ஆஞ்சநேயர். உங்க தரிசன டிக்கெட் அவர் தான் கிழிச்சுட்டு இருப்பார். ஓகே ஓகே அப்படின்னு அங்க சண்டிகேஸ்வரர் கை தட்டி வணங்கிட்டு ஏன் வரோம்? சிவன் தியானத்துல இருக்கார். இங்க ஆஞ்சநேயர் எப்படி இருக்கார்? ராமன் நாம ஜபத்துல இருக்கார். ஈஸியா கூட முடியாது ஆஞ்சநேயரை. அது சண்டிகேஸ்வர போய் ஈஸியா நீங்க எழுப்ப முடியாது. ஒரு பரமசிவ பக்தர், ஒரு பரம ராம பக்தர். அந்த சண்டிகேஸ்வர்ட்ட என்ன சொல்றாரு? சுவாமி கொடுத்துருக்கா அவளுக்கு டியூட்டி. நீங்க சண்டிகேஸ்வர தரிசனம் பண்ணாதான் சிவ தரிசனம் பூர்த்தி. அதே போல பெருமாள் கோயில்ல பெரிய திருவடியா இருக்கக்கூடிய ஆழ்வாராக இருக்கக்கூடிய கருடாழ்வாரை தரிசனம் பண்ணிட்டு தான் சுவாமிகிட்ட போகணும். என்ன சொல்லணும் கருடாழ்வார்ட்ட? சுவாமியோட தரிசனம் நல்லபடியா கிடைக்கணும், நான் செய்கின்ற பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற்றி கொடுங்கன்னு சொல்லணும். அவர்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் போட்டுட்டு போயிடணும். அதே நந்தி பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்யுங்கள், அவர் காதுல சொல்லாதீங்கோ, அவர் காதுல நல்லா கேட்கும். புராணங்களிலே சுவாமியை தொடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். நீங்க பேசும்போது உங்களுடைய எச்ச அவருக்கு மேல பட்டுச்சுன்னா தோஷம். ஆகையினால சுவாமி நந்திக்கிட்ட நின்று நீங்க தாராளம் மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். அவர் சிவபெருமானிடம் கோரிக்கையை கொண்டு நிறைவேற்றுவார். அதுக்கப்புறம் சிவபெருமான்கிட்ட அப்ளிகேஷன் போடுங்க. இதுதான் வழிபாட்டிலே மிக சிறப்பான வழிபாடு. அதனால நந்திகேஷ பகவானுக்கு நிறைய அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்கள். நந்திகேஷ பகவான் அபிஷேக பிரியர். அபிஷேகம் பார்க்கும் நந்தி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றா பார்த்தீங்களா? அபிஷேகத்தை ரொம்ப பிடித்தவர். சிவபெருமானுக்கு மேல அபிஷேகம் பிடிக்கக்கூடிய ஒரே ஆள் நந்திகேஸ்வரர் தான். அதனால்தான் பிரதோஷத்தன்னைக்கு நந்திக்கு தான் முதல்ல நைவேத்தியம். பிள்ளையார் நைவேத்தியம் ஆனோடனே சிவபெருமானுக்கு நைவேத்தியம் அப்புறம்தான். நந்தி பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி தீபாரணம் பண்ண பிறகுதான் சிவபெருமானுக்கு அங்க நைவேத்தியம் பண்ணுவா. ஆனா மற்ற நாள்லாம்
எல்லா சுவாமிக்கும் நைவேத்தியம் பண்ணி கடைசியில நந்திகேஸ்வருக்கு நைவேத்தியம் பண்ணி பலி போட்டு போயிடுவான். அந்த ஒரு நாள் பிரதோஷ தண்ணிக்கு அவர் பெரியவரா இருக்கார். ஏன்? சுவாமி பக்தனையும் மேல உட்கார வைப்பார். அதே போல நம்மளுடைய பக்திக்கு சிவபெருமான் அனுகிரகம் பண்ணுவார். சனி பிரதோஷத்துல எல்லாரும் சுவாமிக்கு வில்வம் வாங்கி கொடுங்கள். திரிபுரம் திரிபுராதாரம் திரிநேத்ரந்தஜடாயுதம் அநேக பாவசந்தாரம் ஏக வில்வம் சிவார்ப்பணோ. ஒரு வில்வம் சார் நீங்க ஒரு வில்வத்தை வாங்கி கொடுங்கோ, நாளை காலையிலே பலன் எதிர்பார்க்காதீங்க, அடுத்த பிறவி நீங்க கைலாசத்துல இருப்பேன். தர்மராஜா சபையில ஒருத்தன் போய் நின்னானா, சுவாமி என்ன இப்படி தர இழுத்துட்டு வந்திருக்கேன்னாராம். அவனுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தான், இவனோட சேர்ந்து அயோக்கியத்தெல்லாம் பண்ணியிருந்தான். ஆனா அவன் ஓரமா போய் சிவாலயத்துல போய் சிவலிங்கத்துக்கு போய் வில்வம் கொடுத்துட்டு வந்திருப்பான். பிரதோஷம் சிவ தரிசனத்துக்கு எல்லாம் கொடுத்துட்டு அவன் இவனோட நாஸ்திகனா நின்றுட்டு இருப்பான். அவனுக்கு கைலாசத்துல இடம் கொடுத்தாராம். இந்த நாஸ்திகனான் இந்த கோவில் செய்யாதேன்னு சொன்னான் பாருங்க, நரக வேதனையை கொடுத்தார் பகவான். கோவில் காரியத்தை தயவு செய்து யாரும் அவதூறு பேசாதீர்கள். செய்யறவனை போய் அவனை எதுவும் சொல்லாதீங்க. அந்த காரியத்தை தடுத்து நிறுத்திவிடாதீர்கள். சிவ அவதாரம் வந்து விடும். எத்தனை பிறவி எடுத்தாலும் அந்த கோயில நாயா போய் பிறக்கணும், இல்ல புழுவா பிறக்கணும், வேலை செஞ்சுட்டே இருக்கணும். ஒரு மரத்துல இருக்கக்கூடிய ஒரு குருவியா விட அந்த கோவில போய் நீங்க பிறந்துதான் ஆகணும். தவக்கலை விட பிறக்கணும். அதனால சிவாலயங்களில் எந்த ஆலயமா இருந்தாலும் அந்த ஆலயத்தினுடைய கைங்கரியம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தயவு செய்து அதை போய் தடுத்து நிறுத்தி விடாதீர்கள், அவதூறாக பேசாதீர்கள். ஒரு கோவில் நடத்துறங்கிறது இந்த காலத்துல ரொம்ப கடினமான வேலை. ஆகையினால ஏன்னா எல்லாரும் இப்ப மாறி போயிட்டா. இப்ப இருக்கிற ஒரு 50 வயசுக்குள்ள இருக்கவாதான் கோவிலுக்கு அதிகமா வரா. 22, 24, 23 வயசு பசங்கள்லாம் இல்லவே இல்லை, கோவில்ல பார்க்கவே முடியல. எல்லாரும் ஐடி இல்ல, எல்லாம் சுவாமி வாசி தீரவே காசு நல்கி அன்னைக்கு பாடினார் ஞானசம்பந்தர் தர்மத்திற்காக. ஆனா இப்ப இவன் வாசி தேடி போயிட்டே இருக்கான். என்னன்னா வாசினா கடன், அந்த கடனை வாங்கிட்டான் ஆத்துக்கு. அதை அடைக்கிறதுக்காக கல்யாணம் ஆகி 1 மாசம் விட ஆகல, 2 மாசம் விட ஆகல, சந்தோஷமா இருக்குல்ல. இவன் டே ஷிப்ட், அவன் நைட் ஷிப்ட், அவன் நைட் ஷிப்ட், இவன் டே ஷிப்ட். என்ன வாழ்க்கை? கடனை வாங்கி வீடை வாங்கி பொன்னும் பொருளும் என்ன செய்யும்? பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் இல்லையே. அதனால எல்லா இளைஞர்கள் எல்லாம் குழந்தைகள் எல்லாம் தயவு செய்து இந்த ஆண்டில் இருந்து ஏதோ ஒரு நாளை செலக்ட் பண்ணி சொல்லுங்கள். அன்னைக்கு கோவிலுக்கு போயே ஆகணும். நீங்க ஹாஸ்டல்ல இருக்கீங்களா, உங்க நண்பர்களுடன் செல்லுங்கள். நீங்க எந்த மதத்தாராக இருந்தாலும் ஒரு நாள், நீங்க முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்டினாக இருந்தாலும் நீங்க இந்துவாக இருந்தாலும் உங்கள் தெய்வத்தை ஒரு நாள் போய் வழிபடுங்கள். வருஷத்தில் ஒரு நாள் குலதெய்வத்தை போய் சென்று பார்த்து வாருங்கள். அப்பதான் உங்களுக்கு இந்த மைண்ட் எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி திருப்பி அடுத்த கம்பெனிக்காக நம்ம உழைக்கணும். ஆகையினால ஆன்மீக நேயர்களே, இந்த சனி பிரதோஷத்தை எல்லாரும் கண்டுகளியுங்கள். இந்த ஆண்டு முதலில் சனி பிரதோஷமாக வருகிறது. சனி பகவான் அனுகிரகம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். இந்த சனி பிரதோஷத்தை நீங்க வழிபட்டனால பிதர்கள் சாபம் போகும், குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும். விடாம சிவபெருமான வழிபடணும். என்ன 4 பிரதோஷம் வந்துட்டு 5வது பிரதோஷம் கேட்கப்படாது. பக்தியா கேளுங்கள், சுவாமி கொடுக்க தயாராக உள்ளார். அதனால எல்லாரும் இந்த சிவ பிரதோஷத்துல கலந்து கொண்டு இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக சிவபெருமான் நமக்கு கொடுக்கணும். சனி பகவான் எல்லாருக்கும் ஆயுளை கொடுத்து இந்த ஆண்டு எல்லோருக்கும் நல்வழிப்படுத்துமாறு பகவானை பிரார்த்தி. ஜெய் சனீஷ பகவான் மூர்த்திக்கு ஜெய். ஹர பார்வதி பதயே, ஹர மகாதேவா.